அவங்க சொல்லம்போதே நம்மளுக்கு ஒரு டோன் இருக்கும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? மாமனாரும் ஏர்போர்ட்ல வேலை பார்க்குறாரு. பட் இன்ன வரைக்கும் ஒரு ட்ரெய்னிங் சொல்லி எங்கேயுமே போனதே கிடையாது. நான் உங்களை எப்படி நம்புறது? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஜாயின் பண்ணி ஒரு 6 மாசத்துலயே வந்து நான் ஒரு 4 நாள் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் போட்டிருக்காங்க. கம்பல்சரியா போயே ஆகணும். என்னைய வந்து கம்பல்சரியா வர சொல்றாங்க. பென்னி நீ வந்தே ஆகணும். அப்படியா? என்னத்த அப்படியா? அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்றதுலயே சார் நம்மளுக்கு அந்த டோன்லயே வந்து தெரிஞ்சு போயிரும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சாப்பிட்டாங்களா அப்படி ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க. கவனிப்பு கூட இருக்கும். அப்ப தெரிஞ்சிடும் சார் நம்ம எதுக்கோ அடி போடுறாங்க அப்படின்னு. இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நான் வர லேட் ஆகும், ஸோ நீ வந்து அம்மா வீட்டுக்கு போயிடு அப்படின்றவாங்க சார். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. டாக்கே கேஷுவலா இருக்காது, எப்போ சொல்ற மாதிரி இருக்காது. இருக்காது. ரொம்ப ப்ரொஃபஷனலா. ஆமா, ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசுவாங்க. வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். அந்த ஷூட் பண்ணலன்னா அடுத்து வேலையே இல்லைங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கு என்னங்கிறப்ப இவர்கள் சொல்லுகிற காரணங்கள் எப்படி பொய்ன்னு அப்பட்டமா எப்படி பொய்ன்னு தெரியுது உங்களுக்கு? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஈவினிங் ஆக ஆக கால்ஸ் கம்மியாகணும்னு நம்மளே அவங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அந்த டைம்ல அவங்க வந்து கால் எடுக்க மாட்டாங்க. அந்த பேலன்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் எக்ஸஸா பேசிடுறது. இது ஒருத்தே மேல கொஞ்சம் கேரிங் அதிகமாயிடுச்சு. நம்ம ஏதோ தெரியாம ஏதோ அவங்க மேல பண்ணிட்டோம் போல இருக்கு, கேர் பண்ணிட்டோம் போல இருக்கு. அதனால அவங்க வந்து ரிட்டர்ன்ல நமக்கு மேல ரொம்ப அதிகமா கேர் காமிக்கிறாங்க அப்படின்னு. இது வேற ஒண்ணுமில்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒரு பையனை நம்ம அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருப்போம். அதுக்கு என்னங்கிறப்ப